श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम् जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। नमस्तस्मै कस्मैचन निष्किञ्चन जन स्वयं रक्षा दीक्षा समधिकसमिन्धानयशसे सुराधीश स्वैरक्षणकुपितशापायुधवधू दृषत्ता दुर्जातप्रशमन पदाम्भोजरजसे। சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் அருளிச் செய்த ஸ்ரீராம சரம ஸ்லோகம், அதை அவதாரிகையுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாத்திரே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்பது சரம ஸ்லோகம். அதை வியாக்கியானம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சுவாமி தேசிகன் அபய பிரதானத்திலே மொத்தமாக வியாக்கியானம் பண்ணி அந்த கட்டத்தையே பூர்த்தியா வியாக்கியானம் பண்றார். இதுக்கு முன்னாடி ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம். உண்மையில அந்த சர்ம ஸ்லோகத்துல இதையும் சேர்த்துக்கணும், 2 ஸ்லோகம்னு சொல்லணும். இதைதான் நாம அன்னைக்கு பார்த்தோம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. மித்திர பாவனையில யார் வந்தாலும் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் அருளி செய்கிறார். ஸ்ரீ பகவத்கீதையில கண்ணன் சர்ம ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்யன். அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுவும் ரொம்ப பிரசித்தம் அப்படிங்கிறா. மன் மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருன்னு ஆரம்பிச்ச ஒரு ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகத்தையும் தான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். அங்கேயும் அப்படிதான், சர்ம ஸ்லோகத்தை மாத்திரம் பண்ணல, மன்மனாபவம் மத்பக்தாகனு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகம். இந்த 2ஐயும் எடுத்து வியாக்கியானம் பண்ணணும், ஏன்னா அதுலயும் விஷயம் இருக்கு. அதே போல இங்க மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அப்படின்னு பெருமாள் சொல்லி இருக்க. அப்ப மித்திரபாவனையில யார் வந்தாலும் என்னை சரணாகிதி பண்ணால் அவளை கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. இதுவே கிட்டத்தட்ட சர்ம ஸ்லோகம் மாதிரி தான் இருக்கு. பெருமாள் கைவிட மாட்டேன், ஒரு காலம் கைவிட மாட்டேன், என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது ஸ்லோகம் ஏன் சொன்னார் அப்படின்னா, இதுக்கப்புறம் சுக்ரீவன் ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கப்புறம் சுக்ரீவன் 2 விதமாக கேள்வி கேட்கிறார். அது ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா இருக்கும். சுக்ரீவன் இதோட விடல. முதல்ல விபீஷன் கிட்ட தோஷம் இருக்கு, அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னவரே சுக்ரீவன் தான். ஆனா பெருமாள் அதை தள்ளிவிட்டு தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், தோஷம் இருந்தா இருக்கட்டுமே, நத்யஜேயம் கதஞ்சன, என்ன ஆனாலும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். இது கேட்டதுல சுக்ரீவனுக்கு கொஞ்சம் புரியல, சில விஷயங்கள்லாம் புரியல. என்ன இப்படி சொல்றாரு, சத்ரு பட்சத்துல இருந்து வந்திருக்கான், ராட்சச ஜாத்தியா இருக்கான், அவனை போய் ஏற்றுக்கொண்டா நமக்கு தானே கஷ்டம் வரும். இதெல்லாம் பெருமாள் இந்த சமயத்துல போய் தர்மங்கள்லாம் பேசிட்டு இருக்கார். சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணிட்டானா, வெறும் மித்திர பாவனையில வந்தானா கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது கருணையினாலே. எப்பவுமே கருணை முக்கியம், கருணை இல்லைங்கிறது இல்லை, கருணை தேவைதான். ஆனால் தமக்கு ஆபத்து வந்த அளவுல கருணை பண்ணக்கூடாது இல்லையா. கருணைக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா.
யார் சத்துருவே வந்தாலும், என்னை கொல்றவனே வந்தாலும் அவனுக்கு நான் கருணை காட்டுவேன், அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு விதத்துல பார்த்தா பைத்தியக்கார கருணையா இருக்கும் இல்லையா? கருணைக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா? நாமளே ரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கா ஒருத்தருக்கு கருணையோட பைசா போடுறோம்னா கொஞ்சம் பைசா போடுவோம், இருக்கிற சொத்து மொத்தமா அவருக்கு எழுதி கொடுப்போம். கருணையோட சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுத்து நாம பிச்சை எடுப்போமா? இல்லையே. எதுக்காக சொல்றேன்னா, கருணைக்கும் ஒரு அளவு உண்டு அப்படின்னு சுக்ரீவன் நினைக்கிறார். அதனால அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற பரிவினால்தான் பேசுறார். இனிமே பேச போற சுக்ரீவன் 2 விஷயம் சொல்ல போற. முதல் விஷயம், அதுக்கப்புறம் வரிசையாக அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பெருமாள் சொன்ன விஷயம், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே ததகர்ஹிதம். மித்திரன்னு சொல்லிட்டு, அதுவா மித்திரங்கிற பாவனையில யார் வந்தாலும் என்ன ஆனாலும் அவனை கைவிட மாட்டேன். அவனுக்கு தோஷம் இருந்தால் இருக்கட்டுமே, அதனால என்ன, அதனாலும் கைவிட மாட்டேன். இது சத்துக்கள் எல்லாம் கொண்டாடும்படியான ஒரு தர்மம். இது கைவிட மாட்டேங்கிறது கருணை மாட்டும் இல்லை, இது ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலே நம்ம பார்க்க போறோம். யுத்த காண்டத்திலே 18வது சர்க்கத்துல சுக்ரீவஸ்வதத்வாக்யம் ஆபாஷ்யத விமர்சியத தத சுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவஹ. சுக்ரீவன் இந்த மொத்தத்தையும் கேட்டா, கொஞ்சம் விமர்சிய அப்படின்னா விமர்சனம் பண்ற, கொஞ்சம் யோசிச்சு பாக்குற, சட்டுன்னு பதில் சொல்லல. உமக்கண்ண நீ சொல்லிட்டு போயிடுவீர் அப்படின்னு சொல்லல. இவரும் ஒரு ராஜா தானே, அதனால கொஞ்சம் அந்த வாக்கியத்தை மறுபடியும் ஆபாஷ்யா தரக்குள்ள சொல்லி பார்த்துக்கிறாரா சுக்ரீவன். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அப்படிங்கிற அதையும் ஒரு சொல்லி பார்த்துக்கிறார். விமர்சிய மனசுக்குள்ள அதனுடைய அர்த்தத்தை யோசிச்சு பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் தத சுபதரம் வாக்கியம், இன்னும் சுபமான வாக்கியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முன்னாடி சொன்னது வாக்கியம் சுபமான வாக்கியம், இப்ப சொல்ற வாக்கியம், சொல்ல போற வாக்கியம் சுபதரம் அப்படின்னு இன்னும் சுபமான வாக்கியத்தை சொல்ல போறார். அதாவது என்ன கேட்டான்னா, முன்னாடி விபீஷணன் வரான், அவரை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னது எதுக்காக கேட்டான்னா, பெருமாள் கிட்ட இருக்கிற பரிவினால்தான் சொல்ற. அத விபீஷணனை ஏத்துக்கூடாது அப்படின்னு ஒரு ஹட்டாத்காரத்தினாலேயோ ஒரு துஷ்ட பாவத்தினாலேயோ சுக்ரீவர் சொல்லல. சுபமான வாக்கியம் தான் சொன்னார், நமக்கு நல்லது அப்படின்னு. இப்ப பெருமாள் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் சுபமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபமா சொல்ல ஆரம்பிக்கிறார். சுதுஷ்டோ வாப்பிய துஷ்டோ வா கிமேஷ ரஜனீச்சரஹ ஈதிருஷம் யசனம் பிராப்தம் பிராதரம் யப் பரித்யஜேத் கோ நாம ந பவேத் தஸ்ய யமேஷ ந பரித்யஜேத். இந்த ராட்சசன் வந்திருக்கான், இவன் துஷ்டனா இல்ல நல்லனா நல்லவனா அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். ஒரு விஷயம் நாம யோசிக்கணும், ஒரு கஷ்டமான நிலையில தன்னுடைய பிராதாவை விட்டுட்டு வந்துட்டான் இவன். ராவணனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, ஆபத்து சமயத்துல அண்ணாவுக்கு உதவ வேண்டாமா? ஈதிருஷம் யசனம் பிராப்தம், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்திருக்கு, ஒரு மகா யுத்தம் நடக்கலாமோ என்னமோ அப்படிங்கிற அளவு, ராட்சசர்களுக்கெல்லாம் பிராணாபத்து வருமோ அப்படிங்கிற அளவு, இப்படியெல்லாம் ஒரு வியசனம், ஒரு துக்கம் வந்திருக்கே ராவணனுக்கு. இந்த சமயத்துல தன்னுடைய பிராதா, சொந்த அண்ணா, அவனை கைவிட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிற அழகா ஒரு கேள்வி கேட்கிறான். இங்க வந்துட்டு திடீர்னு இங்கிருந்து ராவணகிட்ட மறுபடியும் போனாலும் போயிடுவான் இல்ல, அப்படி இல்ல விட்டுட்டு போவானா என்ன அப்படின்னு கேட்டா, சொந்த அண்ணாவையே விட்டுட்டு வந்திருக்கான், அதுவும் கஷ்ட காலத்துல. அதாவது என்ன கேட்டான்னா, யாருமே கூட பிறந்தவாளை கைவிட மாட்டார்கள், ஆனா அவன் விட்டுட்டு வந்திருக்கான். அதுவும் ஆபத்து திசையில யாரும் கைவிட மாட்டார்கள். இவர் ஆபத்து திசையில அந்த கூட பிறந்த சொந்த அண்ணாவை கைவிட்டுட்டு வந்திருக்கான் இந்த விபீஷணன் அப்படின்னா, அப்ப நம்மளை ஏன் கைவிட மாட்டான்? திடீர்னு க்ஷண காலத்துல நம்ம உதவி தள்ளிட்டு அங்க போயிடுவான் அப்படின்னு ஆயிடும்
அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இவன் அங்க போய் சொல்லிடுவான். நமக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்ல முடியாது, நம்மளையும் கைவிட்டு விடுவான் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். வானராதிபதேர் வாக்கியம் ஸ்ருத்வா சர்வான் உதீக்ஷ்ய ஈஷதுஸ்மயமானஸ்து லக்ஷ்மணம் புண்ணியலக்ஷணம் இதி ஹோவாச்சகாகுத்ஸ்தோ வாக்கியம் சத்யபராக்கிரமஹா. ஒரு வானர ராஜாவா இருந்துட்டு இப்படி ஒரு வாக்கியம் சொல்றாரு இல்லையா, அது பெருமாளுக்கு புரியுது. ஏன்னா ராஜாக்கள்லாம் 4-5 விசாரிச்சுதான் செய்யணும். இன்னும் திடீர்னு அவெல்லாம் சட்டுன்னு பேசவும் மாட்டா, சட்டுன்னு செய்யவும் மாட்டா. ஒரு மந்திராலோசனா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது பண்ணுவா. அந்த மாதிரி வானர ராஜாவா இருக்க அப்படின்னால்தான் இப்படி பேசுற, இல்லாட்டா பேச முடியாது. அதனால பெருமாள் என்ன பண்ற, அதை கேட்டுட்டு எல்லாரையும் பார்க்கிற, எல்லாருடைய அபிப்பிராயம் பார்த்துட்டு லக்ஷ்மண பெருமாளை பார்த்து இந்த வாக்கியம் சொல்ல போறேன் இனிமே. ஈஷதுஸ்மயமானஸ்து, கொஞ்சம் சிரிச்சுண்டே பேசுறாராம். லக்ஷ்மணம் புண்ணிய லக்ஷ்மணம், தேச சிரிப்பு ஒண்ணு இருக்கு பெருமாள். என்ன சிரிப்பு இருக்குன்னா, அண்ணா தம்பிய பத்தி பேசுறாரு. லௌகிகமா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, சாஸ்திரியமா ஒரு விஷயம் இருக்கு. இதுல லௌகிகமான விஷயம் என்ன கேட்டானா, சுக்ரீவன் இப்படி அண்ணா தம்பி உறவை பத்தி பேசுறான். இப்படிப்பட்ட கஷ்ட நிலையில அண்ணா விட்டுட்டு வந்தவன் அவன் நல்லவனா இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் நம்மையும் விட்டு போயிடுவானே அப்படின்னு கேட்கிறான் இல்லையா. அதை பார்த்தா பெருமாளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வரத்தான் விடும். ஏன்னு கேட்டா, சுக்ரீவன் தங்க அண்ணாவை என்ன பண்ணான், வாலிக்கு ஒரு கஷ்டம் வரைச்சு அவர் விட்டுட்டு ஓடி வந்தவன் தான் அவன். வாலிக்கும் துந்துபி அப்படிங்கிறவனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது ஒரு குகைக்குள்ள வாலி போய் ஐஷன் போயிட்டான். உள்ள இருந்து சத்தம் வந்தது, அப்புறம் சத்தத்தை காணும், அப்புறம் ரத்தம் வந்தது. இதை பார்த்து சுக்ரீவன் பயந்துட்டான். உடனே அந்த குகையை மூடிட்டு என்னுடையதான் ராஜ்யம் அப்படின்னு எடுத்துட்டான். அந்த குகைக்குள்ள போய் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தோணல. அண்ணாவுக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு பயந்துட்டு மூடிட்டு வந்துட்டான், குகையை மூடிட்டு வந்துட்டான். இப்போ கஷ்டத்துல அண்ணா விட்டுட்டு வந்தவன் சுக்ரீவன். அவரு கஷ்டத்துல சுக்ரீவனை உதைச்சு தள்ளினவன் வாலி. ஒரு அண்ணா தம்பி எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் வாலி சுக்ரீவன். இந்த காலத்திலயும் அண்ணா தம்பிகள் சண்டை போட்டுட்டானா வாலி சுக்ரீவன் மாதிரி அப்படின்னுவா. வாலியே இந்த விஷயத்த சொல்றான் சுக்ரீவனை பார்த்து. கடைசியில ஒரு விஷயம் சொல்றான், சுக்ரீவா ஒரு நல்ல நட்பு நண்பன்னா எப்படி இருக்கணும்னா அண்ணா தம்பி மாதிரி பழகிறான்னு சொல்லுவா. ஆனா நம்ம 2 பேரும் அண்ணா தம்பியாவே இருந்தாலும் நண்பர்களாவே பழக முடியலையே, சத்துருக்களாயிட்டோமே அப்படின்னு வாலி சொல்றான். அப்படிப்பட்ட சுக்ரீவன் விபீஷணன் கிட்ட இப்ப தோஷம் சொல்ற, அண்ணா விட்டுட்டு வந்த தம்பி இவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பெருமாளுக்கு எப்படி சிரிப்பு வராம இருக்கும்? ஆனா லேசா சிரிச்சுட்டு லக்ஷ்மணன் கிட்ட பேசுறார். லக்ஷ்மணன் கிட்ட ஏன் பேசுறான்னா, அண்ணாவோட கூடவே வந்தவன், என்ன ஆனாலும் அண்ணா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கூடவே வந்தவன், அதனால அவர்கிட்ட பார்த்து பேசுற அப்படின்னு அழகா சொல்லுவான். ஈஷத் உஸ்மயமானஸ்தும், லேசா ஒரு சிரிச்சுக்கிறாராம். லக்ஷ்மணம் புண்ணிய லக்ஷணம் இதி ஹோவாச்சகாகுத்ஸ்தஹ வாக்கியம் சத்யபராக்கிரமஹா அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, ஈஷத் உஸ்மயமான கொஞ்சம் சிரிச்சுன்னு பேசுற அப்படின்னா சுக்ரீவனுடைய பாவத்தை நினைச்சு பார்க்கிறார். உண்மையிலேயே நல்ல பக்தர்கள்ல 2 விதம் உண்டு. என்ன கேட்டா, பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போறதோ அப்படின்னு பயப்படுபவர்கள். அப்புறம் பெருமாள் சர்வசக்தன் அப்படின்னு தெரிஞ்சப்புறமும் கூட ஒரு அதிசங்கையினால அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் பெரியாழ்வா இருக்காரு. அந்த மாதிரியாக நித்திய சூரியர்கள் கூட பல்லாண்டு பாடின்ற காலம் பெருமாளுக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஏன் நித்திய சூரியர்களுக்கு தெரியாதா என்ன? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நாமளா கூட சீவை கொண்டு போய் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான் வாழின்னு பாடலாம். ஏன் தெரியாதா என்ன? பெருமாளுக்கு போய் ஏதாவது ஆபத்து வருமானா? ஒண்ணும் கிடையாது. அறிவிக்கத்தை ஏன் இப்படி பாடுறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு பிரீத்தி, ஒரு ஸ்நேகம். பல்லாண்டு பாடுவதற்கு ஸ்நேகம் தான் முக்கியம். அப்புறம் பயம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். சில பேர் பயத்தை பாடுவார், சில பேர் பயம் இல்லாட்டாலும் ஸ்நேகத்தினால பாடுவார்கள். அந்த மாதிரி சுக்ரீவன் பாவம் முதல்ல சொன்னா கூட அதுக்கப்புறம் லேசா ஒரு கவலை இருக்கு. அதனால சுக்ரீவன் இந்த வாக்கியத்தை சொல்றதுக்கு காரணமே என்ன கேட்டான்னா,
ஒரு கவலை தான். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும், பெருமாள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாடுறார். பெருமாள் என்ன நினைக்கிறாரா, இந்த சுக்ரீவனை நாம எப்படியாவது ரட்சிக்கணும்னு ரட்சிச்சோம், வாலிகிட்ட இருந்து ரட்சிச்சோம், இப்பவும் சுக்ரீவனை ரட்சிச்சுட்டு இருக்கோம், இனி அசுரால் கிட்ட இருந்தெல்லாம் ரட்சிக்கணும். ஆனா சுக்ரீவன் நமக்கு ரட்சை அப்படின்னு பாக்குறாரு இல்லையா? இதுதான் பக்தர்களுடைய ஒரு நிலைமை. பக்தர்கள் பெருமாள் தான் ரட்சிக்கிறார். ஆனால் பெருமாளை ரட்சிக்கிறதா பக்தர்கள் பாவிக்கிறார் இல்லையா? அதை நினைச்சு பெருமாள் சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு லக்ஷ்மண பெருமாள்கிட்ட பேசுறார் அப்படின்னு லக்ஷ்மணம் புண்ணிய லட்சணம் பெருமாள் ஒரு வாக்கியம் அருளி செய்கிறார். அனதீத்யத சாஸ்திராணி விருத்தான் அனுபசேவ்ய நசக்கியம் ஈதிருஷம் வக்தும் யதுவாச ஹரீஸ்வரஹ. சுக்ரீவன் சொன்னார் இல்லையா, இது சாதாரணமா மனுஷன்லாம் சொல்லிட முடியாது. நல்ல ராஜதந்திரங்கள்லாம் படிச்சவா, பெரியவாள் கிட்ட பாடம் கேட்டவா, பெரியவாளோட பழகினவா, நல்ல பாவத்துல இருக்கிறவா, இவாதான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். வேற யார் எடுத்து சொல்ல முடியும் லக்ஷ்மணா அப்படின்னு சுக்ரீவனை கொண்டாடுறார். ஏன் கொண்டாடுறார் பெருமாள் அப்படின்னா, பெருமாள் சொல்ல போற வாக்கியம் அப்படி இருக்கு, பின்னாடி சொல்ல போற வாக்கியம் ஒண்ணு இருக்கு, அதுக்காக சுக்ரீவனை கொண்டாடுறார். அனதீத்ய சாஸ்திராணி, நிறைய சாஸ்திரங்கள் ராஜ தர்மங்கள் எல்லாம் படிச்சிருக்கார், அதனால்தான் இப்படி பேசுறார். ஏன்னா மந்திர ஆலோசனை பண்ணணும் இல்லையோ, ஆலோசனை பண்ணாமல் எடுத்த கவித்தை சொல்லிட்டு அது யாரா இருந்தாலும் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யதேயம் கதஞ்சன, மித்திரபாவன்னு வந்துட்டா என்னால கைவிட முடியாது அப்படின்னு யாரா இருந்தாலும் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆலோசிச்சு பார்த்து தானே சொல்லணும் அப்படின்னு. அப்ப அனதீத்ய சாஸ்திராணி, ராஜ சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு ஆலோசனை பண்ணணுங்கிறதுக்காக சொல்ற. விருத்தான் அனுபசேவ்ய, அதுவும் இல்லாமல் தர்மசாஸ்திரங்கிறதே பெரியவாளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். விருத்த சேவனம் பெயர். தமிழ்ல பெரியாரை துறைக்கோடல்னு வரும் திருக்குறள். அப்போ பெரியார்களை ஆசிரியிச்சு அவா கிட்ட இருந்தா தர்மசாஸ்திரம் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சின்றவரா இருக்கா சுக்ரீவன், இல்லாட்டா இப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஏன்னா அவ சொல்லும் போது பார்த்தானா தர்மசாஸ்திரம் பெரியவாழ்கிட்ட பேசினவா, பெரியவாழ்கிட்ட பழகினவா தர்மசாஸ்திரம் பேசுறதும், பெரியாழ்கிட்ட பழகாத தானே தர்மசாஸ்திரம் பேசுறதுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இப்ப கூட அப்படிதான். பெருமாளே வாலி கிட்ட ஒரு விஷயம் சொல்ற, கிஷ்கிந்தா கட்டத்துல வாலி கேள்வி கேட்கறான் இல்லையா, அப்ப வாலி கிட்ட ஒரு விஷயம் சொல்ற, நீ பெரியவாழ்கிட்ட கேட்கல, தர்மசாஸ்திரம் கேட்டா இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிற, நீ பெரியவாழ்கிட்ட போய் தர்மசாஸ்திரங்கள்லாம் கேட்டு இருந்தியானா இந்த கேள்வி கேட்க மாட்டேங்க, உனக்கு தர்ம சூக்ஷம் தெரியல, உனக்கு பெரியவாழ்கிட்ட கேட்கணுங்கிறது புரியலங்கிற. ஆனா சுக்ரீவனை இப்ப கொண்டாடுற, பெரியவாழ்கிட்ட கேட்டிருக்காரு ஏன்னு கேட்டா வாலி மாதிரி கேள்வி கேட்கல இப்ப சுக்ரீவன், ஹிதத்தை அழகா எடுத்து சொல்றாரு இல்லையா. அதனால ந சக்கியம் ஈதுஷம் வக்தும் யதுவாச ஹரீஸ்வரஹா. ராஜ தர்மங்கள்லாம் தெரிஞ்சவர், பெரியவாழ்கிட்ட ராஜ தர்மங்களை கேட்டவர், அவர்தான் இந்த மாதிரியான மந்திராலோசனை பண்ண முடியும் அப்படின்னு கொண்டாடிட்டு, அஸ்தி சூக்ஷ்மதரம் கிஞ்சித் யதத்ர பிரதிபாதிமே பிரத்யக்ஷம் லௌகிகம் வாபி வித்யதே சர்வராஜசூ. சுக்ரீவனுக்கு சமாதானம் சொல்ல போற, ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், எனக்கு தோணுகிற விஷயம் இது, சூக்ஷ்மமான விஷயம், பிரத்யக்ஷமா இருக்கிற விஷயம்தான், லோகத்துல இருக்கிற விஷயம்தான், ராஜாக்கள் கிட்ட இருக்கிற விஷயம்தான் ஒரு விஷயம், ராஜநீதி ஒண்ணு சொல்ல போறேன். அதுல முதல்ல ராஜாக்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு ஒண்ணு சூக்ஷ்மமா இருக்கு, அதை நான் சொல்றேன் சுக்ரீவா, முதல்ல கேட்டுக்கோ. அமித்ராஹ தத் குலீனாஸ்ச பிராதிதேஷ்யாஸ்ச கீர்த்திதாஹ வியசனேஷு பிரகர்த்தாரஹ தஸ்மாத் அயமிகா கதஹ. இந்த விபீஷன் இங்க வந்திருக்காரு இல்லையா, ஏன்னு கேட்டான்னா சத்ருக்கள் கிட்டேந்து பயந்து வந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு ராஜாவுக்கு சத்ருங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா, யாரும் இவருக்கு சத்ருவா முன்னாடில இருந்தே இருக்காரோ, இந்த ராஜாவுக்கு அந்த ராஜா வேண்டியவர், அந்த ராஜாவுக்கு அந்த ராஜா வேண்டியவர், வேண்டாதவர், ஒருத்தர் வேண்டியவர்னு ஒருத்தர் இருப்பார், வேண்டாதவர்னு ஒருத்தர் இருப்பார். இந்தியாவுக்கு சத்ரு யாருன்னா பாகிஸ்தான், நமக்கு தெரியும் இல்லையோ. இந்தியாவுக்கு சத்ரு யாருன்னா பாகிஸ்தான், ரெண்டாவது சத்ரு யாருன்னா சைனா, மூணாவது சத்ரு யாருன்னா பங்களாதேஷ் அப்படிலாம் சொல்றான். இப்போ வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அது சில ராஜ்யங்கள் பேரெல்லாம் சொல்றான். அது எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணு மாறிண்டு வேற இருக்கு, அது மாதிரி ஒரு கணக்கு உண்டு. ஆனா அது மாத்திரம் பார்க்க கூடாதான், அதாவது சூக்ஷ்மதரம் கிஞ்சித்துங்கிற சூக்ஷ்மமான ஒரு விஷயம் சொல்றேன்.
அமித்ராக தத் குலீனாச்ச, அந்த குலத்திலேயே, அந்த தேசத்திலேயே, அந்த ராஜ குலத்திலேயே சத்துக்கள் இருப்பான். ராஜாக்களுக்கு சத்துருக்கள் வெளியில இருந்துதான் வரணும் இல்லை. எப்படா இந்த ராஜாவை கவுத்துட்டு இந்த ராஜ்யத்தை நாம அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறவ அந்த குடும்பத்திலேயே, அந்த ராஜ குடும்பத்திலேயே இருப்பான். பிராதிதேசியாச்ச, பிராதிதேசியன்னா பக்கத்து தேசத்துக்காரன், பக்கத்து தேசக்காரனும் பார்த்துட்டு இருப்பான். இப்படி சகஜமா பேசிட்டு இருப்பானே தவிர திடீர்னு சத்ருவா மாறிடுவான். இப்படி அதெல்லாம் பேசிட்டு இருக்கச்செல்லாம் சகஜமா பேசிட்டு இருப்பான். திடீர்னு ஏதாவது ஆபத்து விபத்துன்னு ஏதாவது வரச்சையும் அவனுக்கு ஏதாவது லாபம் வந்ததுன்னு தெரிஞ்சாலோ வேற ஏதாவது பார்த்தா திடீர்னு சத்ருவா மாறிடுவான். நல்ல உதாரணங்கள் இப்ப நம்ம பாக்குறோமே. பங்களாதேஷ் நம்ம பாரத தேசத்துக்கு ரொம்ப வேண்டியவாளா தான் இருந்தா, அவளுக்கு பாரத தேசம் வேண்டியவாளா இருந்தா. ஆனா இப்ப வேண்டாதவாள் ஆயிட்டான். நேபாள் தேசம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. அதனால ஒரு ராஜாவுக்கு சத்ரு அப்படின்னா ரொம்ப நாளா சத்ருவா இருக்கிறவர் வேண்டாதவர் மாத்திரம் இல்லை, அந்த தேசத்துல இருக்கிறவாளே சத்ருக்களா இருப்பா. பக்கத்து தேசத்துல இருக்காலும் திடீர்னு சத்ருக்களா மாறிடுவா. व्यसनेषु प्रहर्तारः, ஒரு கஷ்டம்னு வரைச்சே வேண்டாம் பண்ணுவா. கேட்டா ஒரு ராஜாவுக்கு கஷ்டம்னு வச்சுக்கோ, உடனே கை கொடுக்க மாட்டான். உடனே பட்டுன்னு அவனை கவுத்துட்டு தாவரணம் தான் பார்ப்பான். கஷ்ட சமயத்துல உபகாரம் பண்ண முடியும். இப்ப கூடவே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உபகாரம் பண்ண மாட்டான். உடனே அவரை கவுத்துட்டு தான் எப்படியாவது வரணும் அப்படின்னு பார்ப்பான். இல்லையா? தஸ்மாத் அயமிகா கதா, அதனாலதான் விபீஷன் இங்க வந்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தோன்றது அப்படின்னு பெருமாள். அதாவது விபீஷனுக்கு என்ன கேட்டா, ராவணன் கிட்ட நன்மை எல்லாம் சொன்னார். அப்ப நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். பெருமாள் ராவன் கிட்ட சீதையை ஒப்படைச்சிடு அப்படின்லாம் சொன்னார். இப்படி எல்லாம் சொன்ன உடனே ராவணன் என்ன நினைப்பான், விபீஷணனா முதல் சத்ருன்னு நினைப்பான். அது ராமாயணத்துல அப்படிதான் வருது. இவன் நம்ம குலத்துல வந்த சத்ரு அப்படின்னு தான் ராவணன் நினைக்கிறான். இதெல்லாம் ராவண மந்திராலோசனையில சில விஷயங்கள்லாம் நடந்தது. விபீஷன் ஹிதத்தை சொல்ல சொல்ல ராவணன் விபீஷண சத்ருனே முடிவு பண்ணிட்டான். இந்திரஜித்து வேற சின்ன பையன், அவனும் அப்படிதான் முடிவு பண்ணான். அவன் தான் எடுத்து சொன்னதே, விபீஷண துரத்தணும்னு சொன்னதே அவன் தான். ஆக இதெல்லாம் பார்த்துட்டு தான் விபீஷன் ஓ ராஜாக்கள்லாம் இப்படிதான் நடந்துப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு விபீஷன் இங்க வந்திருக்கார் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா ராவணனோட சத்துன்னு நினைச்சுட்டான்னா அப்புறம் அங்க இருக்கக்கூடாது, அங்க இருந்தா ஆபத்து. அதனால வந்துட்டார். அபாபாஹ தத் குலீனாச்ச மானயந்தி ஸ்வகான் ஹிதான் ஏஷ பிராயோ நரேந்திரானாம் சங்கனீயஸ்து சோபனஹ. ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டான்னா, நம்ம குலத்திலேயே நல்லவா 4 பேர் இருப்பா, நமக்கு ஹிதம் சொல்றவா 4 பேர் இருப்பா. அபாபாக பாப்பம் இல்லாதவா, நமக்கு நல்லதை சொல்றவா நம்ம குலத்திலேயே 4 பேர் இருப்பா. அப்படிங்கிறது பொதுவா எல்லா இடத்துலயும் உண்டு. எல்லா இடத்துலயும் நல்லதை சொல்றதுக்கும் 4 பேர் பந்துக்கள்ல இருக்கதானே இருப்பா. அப்பா அம்மா, அப்புறம் அம்மாவை சேர்ந்தவர்கள், மனைவியை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லாம் சேர்ந்து குடும்பம் இருக்கச்ச நமக்கு நல்லதை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பா இல்லையா? இது பொதுவா உண்டு இல்லையா? அப்ப அவ நல்லதை சொன்னா இவ கேட்டுப்பா. மானயந்தி ஸ்வகான் ஹிதான், யார் ஹிதத்தை சொல்றாளோ அவளை கௌரவப்படுத்தி, நீங்க நல்ல வேலையா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நீங்க எதை சொன்னாலும் அதை நான் ஆலோசிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவா. ஆனால் இந்த ஒரு நல்ல சுபாவங்கிறது ராஜகுலத்துல பார்க்க முடியாதுங்கிற. ராஜகுலத்துல எப்பவுமே சந்தேக கண்ணோட தான் பார்ப்பா. அவள்லாம் நல்லது சொல்றானே அப்படின்னு ஏத்துக்க மாட்டான். ஏன்னா ராஜாக்களுக்கு இது தலைவிதி. அவள் ஒரு குடும்பம்னு எடுத்தா அப்பாக அந்த குடும்பத்துல அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் சொன்னா ஒருவேளை அவன் நல்லது சொல்றாரோ அப்படின்னு எடுத்துப்பான். அப்பாக தத் குலீனாச்ச மானயந்தி ஸ்வகான் ஹிதான், யார் ஹிதம் சொல்றாளோ அவளை எல்லாம் கொண்டாடி நீங்க கொஞ்சம் நீங்க சொல்றத கரெக்ட் தான், நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படிலாம் சொல்லுவா. ஆனா ஏஷ பிராயோ நரேந்திரானாம் சங்கனீயஸ்துவும், இந்த விஷயம் ராஜாக்கள் கிட்ட கிடையாதுப்பா. அவ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். யாராவது ஏதாவது சொன்னான்னா, நான் ராஜா, இவன் எனக்கு நேரம் ஏதோ சொல்றான், அப்ப இவன் ஏதோ ஐடியா பண்ணி என்ன கவுக்கணும் பாக்குறான், இப்படிதான் நினைப்பா. எஸ்து தோஷஸ்துவயா புரோக்தோ ஹ்யாதானேரி பலஸ்துத தத்ரதே கீர்த்தயிஷ்யாமி யதா சாஸ்திரம் இதம் சுணு. அதனால விபீஷன் நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்காரு.
நீர் ஒரு தோஷம் சொன்னீர் இல்லையா, சுக்ரீவனை பார்த்து இப்ப பெருமாள் சொல்ற, சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கான், அதனால அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்லாம் ஒரு தோஷம் சொன்னீர் இல்லையா, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். நீர் ராஜநீதியிலே தோஷம் சொல்றீங்க, ராஜநீதி விஷயமா நீங்க பேசியிருக்கீர், நானும் அதே ராஜநீதி மரியாதையிலே பதில் சொல்றேன் அப்படிங்கிற. ந வயம் தற்குலீனாச்ச ராஜ்யகாங்ஷீத ராட்சசா பண்டிதா ஹி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணா. இப்படி வச்சுப்போம், பெருமாள் சொல்றார், இப்படி வச்சுப்போமே, விபீஷன் ராஜ்யகாங்ஷி, விபீஷன் ராஜாவாகணும்னு ஆசைப்படுறான். அதாவது இப்படி வச்சுப்போம், ராவணனானும் தப்பு பண்ணிட்டான், அதனால ராவணனுக்கு இப்ப ஆபத்தை உதிர்த்தோம். பெருமாள் ராமன் யுத்தத்துக்கு வந்துட்டார், ராவணன் சமூலமா நாசமா போறான்னு விபீஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ராஜ்யம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான் விபீஷன். ராவணன் போயிட்டான்னா அடுத்த ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நான் வயம் தற்குலீனாச்ச, சரி ஆசைப்பட்டு அங்கேயே ராவணனுடைய ராஜ்யத்திலேயே யாரையாவது பிடிச்சுண்டு அவளோட கூட்டணி போட்டு ராவனை கவுத்துட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, அந்த ராஜகுலத்துல யாரையும் நம்ப முடியாது, ராஜகுலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசம் பண்ண மாட்டான். அதனால விபீஷன் என்ன பண்ணா, நம்ம ராஜகுலத்தை சேராத வேற ஒருத்தர் அவர்கிட்ட போலாம், அவரை நட்பு வச்சிருந்து அவர் மூலமாக நாம ராஜாவாகலாம். அதர்மிஷ்டரான ராவணன் ராஜாவா இருக்க வேண்டாம், தர்மிஷ்டரான நாமளே ராஜாவாகலாம் அப்படின்னு விபீஷன் நினைச்சிருந்தா நிச்சயம் என்ன தப்பு அதுல? அதர்மத்தை கவிழ்த்து தர்மத்தை ஸ்தாபிக்கணும், அவ்வளவுதான ராஜாவுடைய காரியம். அதை விபீஷணம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்ப அங்க இருக்கவனே நம்ப முடியாது. அதனால நாமெல்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவா இல்லையா, அவன் வேற குலம் தானே, அதனால நம்மளோட சேர்ந்துட்டார். பண்டிதாகி பவிஷ்யந்தி, இவ்வளவு தூரம்லாம் கூட ஒருத்தர் யோசிப்பாரா அப்படின்னு கேட்டா, பண்டிதர்கள்ல எங்க வேணா இருக்கலாமே, ராட்சச குலத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. விபீஷன் நன்னா யோசிச்சு பார்த்து, தீவிரமா நல்ல புத்தியோடு யோசிச்சு பார்த்து, ரெண்டு விஷயம், ஒண்ணு ராவனுடைய அதர்ம ராஜ்யம் ஒழியணும், ரெண்டாவது என்ன ஆனாலுமே ராவணன் ஒழிய போறான், அப்ப இந்த ராஜ்யம் இன்னொருத்தர் கையில போயிடும், அப்ப இதை தவிர நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடையாது, அப்ப நாம ராஜ்யத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம். அதுக்கு இங்க இருக்கிறவளை யாரையும் நம்ப முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துருவான். அதனால பெருமாள் கிட்ட போகலாம் அப்படின்னு வந்தான்னு வச்சுக்கோமே, அது நல்ல எண்ணத்துல தான் வர்றார் அவர். அதனால இவ்வளவு தூரம் சிந்திக்கக்கூடிய பண்டிதர்கள் இருக்கான்னு வச்சுப்போம். அப்ப விபீஷன் நம்ம ஏத்துக்கிறதுல என்ன தப்பு? தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணா அவ்யக்ராஷ்ச பிரதுஷ்டாஸ்தே ந பவிஷ்யந்தி சங்கதாக பிரணாதஸ்ச மகானேஷः ததோஸ்ய பயமாகதம் இதி பேதம் கமிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணः. அதுவும் விபீஷன் வந்திருக்கிற விதத்தை பார்க்கணும். ஒரு பதப்பதப்போ, ஒரு பதட்டமோ, ஒரு துஷ்ட பாவனையோ அதெல்லாம் தெரியல. ஒரு சரணாகதன் எப்படி வருவானோ அப்படி வந்திருக்க. அவ்யக்ராஷ்ட, பதப்பதப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வந்திருக்க. அவ்யக்ராஷ்ட பிரதுஷ்டாஸ்தே ந பவிஷ்யந்தி சங்கதா. துஷ்ட பாவனையில வர்றவன், அவன் வர்ற பாவனை, அவன் பேச்சு தோரணை அதை பார்த்தாலே தெரியும். பிரணாதஷ்ட, இவருடைய பிரணாதமே நல்லா இருக்கு. இவருடைய குரல் இருக்கல், விபீஷனுடைய குரல், சரணாகிதி பண்றவனுடைய குரல் மாதிரி. பிரணாதஷ்ட மகான் ஏஷா, இந்த துவனி கம்பீரமா இருக்கு, அழகா சொல்ற விபீஷன். தஸ்மாத் ததோஸ்ய பயமாகதம், இவனுடைய குரல்ல என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவருக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம கிட்ட அபயம் வந்து கேட்டுன்னு வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இப்படிலாம் தெரியுது. அப்போ இது பேதம் கமிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணः. அதனால இந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம்னா விபீஷனுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு அவர் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆயிடும். ந சர்வே பிராதரஸ்தாதா பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிதுः புத்ராः சுஹ்ருதோ வா பவத்விதாः. அப்பா சுக்ரீவா, நீ சொன்ன இந்த கஷ்டத்துல பிராத்தா விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டோம். லோகத்துல எல்லா பிராத்தாவும் பரதனுக்கு சமம் ஆயிடுவாள். யோசிச்சு பாருங்கிற, எத்தனையோ பிராத்தாக்கள் இருக்கா.
பரதருக்கு சமமாக ஒரு பிராத்தா ஒருத்தர் லோகத்தில் இருப்பார். நான் சர்வே பிராத்தரஸ்தாத பவந்தி பரதோபமாக. எல்லா அண்ணா தம்பியும் பரதன் தான் இருக்கணும்னு நினைச்சா நடக்குமா? எல்லாம் இப்படி இருந்தா இருப்பா லோகத்துல. சகஜம். பாலிசு கிரிவன் இல்லையா மாதிரி இதெல்லாம் சகஜம். ஒரு அண்ணா தம்பின்னா அப்படியே கடைசி வரைக்கும் உயிரை கொடுப்பேன் அப்படின்னா இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. பரதனுக்கு சமமான ஒரு தம்பியை பார்க்க முடியாது. மத்விதாவா பிது புத்திராக அதோட நிக்கல பெருமாள். ஒரு பிதாவனுடைய புத்திரன் அப்படின்னா எனக்கு சமமா யாரும் கிடையாது. சுஹ்ருதோவா பவத்விதாக நல்ல சுஹ்ருத் அப்படின்னா உமக்கு சமமா யாரும் கிடையாது அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட இந்த 3 விஷயத்த ரொம்ப அழகா சொல்ற. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. எத்தனை மணி காலம் வேணா வியாக்கியானம் பண்ணலாம் இதுக்கு. ந சர்வே பிராத்தரஸ்தாத பவந்தி பரதோபமாக. எல்லா பிராத்தாக்களும் பரதனுக்கு சமமாவாளான்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை கூட சொல்லல. கூடவே வந்திருக்கிற லக்ஷ்மணனை கூட சொல்லல. ஆனா பரதனை சொல்ற. பரதனுக்கு சமமான தம்பி யார் விடுவார்? எல்லாரும் பரதன் மாதிரி ஆயிடுவாடா என்ன அப்படின்னு அழகா சொல்ற. என்ன கேட்டான்னா, ஒரு ராஜ்யம் கொடுத்தாலுமே அந்த ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு நான் அண்ணாவோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து அந்த அண்ணாவும் கைவிட்டாலே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துக்கு நான் திரும்பி போக சொன்ன அளவில அப்படியே அண்ணா போகிறேன் அப்படின்னு போனானே ஒருத்தன். எனக்காக ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு தரையில படுத்துண்டு விரதத்தோட இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு பிராத்தாவை எங்கேயாவது லோகத்துல பார்க்க முடியும்? யாராவது பார்க்க முடியுமா? நான் சர்வே பிராத்தரஸ்தாத பவந்தி பரதோபமாக. உம்முடைய ராஜ்யம் நீர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு கிடைச்ச ராஜ்யத்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம் யாராவது? மத்விதாவா பிது புத்திராக. இல்ல ஒரு அப்பாவுக்கு புத்திரன் அப்படின்னா எனக்கு சமமானவன் யாரும் மட்டும் தனியே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பிதாவை சத்தியவாதி ஆக்கணுங்கிறதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போறார் இல்லையா பெருமாள். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம், பிதாவை சத்தியவாதி ஆக்கணும், அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது நடத்தணும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, அழகா ஒரு வியாக்கியானம் பெரிவாச்சம் பிள்ளை சாதிக்கிறார். மத்விதாவா பிது புத்திராக. ஒரு அப்பா பிள்ளைன்னா தசரதன் ராமர் தானா? ஏன்னு கேட்டான்னா அப்பானா அவர் மாதிரி அப்பா கிடையாது. பெருமாள் ஸ்ரீராமனை பிரிஞ்சு 5வது நாள் உயிரை விட்டவர். பிரிஞ்சு இருக்க முடியல அவரால். ஏன் பக்கத்துல மத்த பரதன் சத்ருகன் எல்லாம் இல்லையா? அவெல்லாம் வரவச்சுக்கலாமேன்னா ஒரு பிதானா ஒரு புத்திரன் கிட்ட எத்தனை ஆசையோட இருப்பான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தசரதன். ஒரு புத்திரன்னா பிதா கிட்ட எப்படி நடந்துப்பான்ங்கிறதுக்கு உதாரணம் ராமன். அப்ப பிது புத்திராக. ஒரு பிதா புத்திரன் அப்படின்னு வரைச்சா எங்களுக்கு சமம் யாரும் உண்டு அப்படின்னு. சுகிருதோவா பவத்விதாக. உம்ம மாதிரி சுகிருத் யாரும் உண்டு? ஏன்னா இத்தனை எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை சைன்யத்தை கூட்டுன்னு வந்து இதுக்கு மேல இப்படி கேள்வி கேட்டு நிக்கிறீர் இல்லையா அப்படின்னு நான் சொன்னா கூட வியசனேஷு மனுஷியானா. நான் சொல்றேன் நானு மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தெஜேயம் கதஞ்சன அப்படின்னா என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன், நானும் யார் இருந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படின்னா சரி எக்கெடுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லாமல் மெதுவா என்கிட்ட மேற்கொண்டு ராஜநீதி பேசுறீர் இல்லையா? உண்மை மாதிரி சுகிருத்னா நல்ல எண்ணம் உள்ளவர்னு அர்த்தம். என்கிட்ட இவ்வளவு நல்ல எண்ணம் உள்ளவர் யார்? ஒரு சமயம் சுக்ரீவன் என்ன பண்ணார், லங்கைக்கு போன உடனே லங்கைக்கு போய் இறங்கின உடனே பார்த்தா பக்கத்துல அந்த அரண்மனை தூரத்துல இருக்கு. அரண்மனையில மேல உப்பரிகையில ராவணன் இருக்கான். அதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு கோபம் வந்துருச்சு. நேரம் இங்கிருந்து போய் ராவணன் கிட்ட போய் தாவி அங்க போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கைகலப்பு 2 பேருக்கும். கடைசியில ரொம்ப நேரம் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் எட்டி உதச்சுன்னு அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டார். அப்ப பெருமாள் கேட்கிறார், ஏன் இப்படிலாம் பண்றது, சாகசமான காரியங்கள்லாம் ஏன் பண்றது அப்படின்னா. அப்ப சுக்ரீவன் சொல்ற, உம்மை இந்த பாடுபடுத்திட்டு படுவாவே அங்க சுகமா உலாவின்னு இருக்கா, எனக்கு பொறுக்கல அப்படிங்கிறது. அதான் சுகிருதோவா. இதான் சுகிருத். தனக்கு என்ன ஆபத்தோ அதெல்லாம் யோசிக்க தோணாது. இங்கேருந்து ராவணன் கிட்ட போறவன் அவன் பிடிச்சு போட்டு அவன் 10 பேரை கூட்டு வச்சு 100 பேரை கூட்டு வச்சு பிடிச்சு போட்டு அதெல்லாம் யோசிக்க தோணாது. பெருமாளுக்கு இந்த மாதிரி பிராட்டியை பிரிச்சுட்டு பெருமாளுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு ஜாலியா இருக்கானே அப்படின்னு ஒரு துணித்தான் உடனே கிளம்பி போயிட்டார்.
அதனால உம்ம மாதிரி சுகிருத்து எனக்கு யாரு கிடைப்பார் அப்படின்னு அவரையும் கொண்டாடுற பெருமாள். ஏவ முக்தஸ்து ராமேன சுக்ரீவ சக லக்ஷ்மணः உத்தம் ஏதம் மகாபிராஜ்ஞா பிரணதோ வாக்கியம் அப்ரவீத். இப்படி பெருமாள் சொன்ன உடனே மெதுவா சுக்ரீவன் எழுந்துக்கிறார். பிரணதா அப்படின்னு கீழே தலை குனிஞ்சு வாக்கியம் அப்ரவீத் அடுத்த வாக்கியம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ சுக்ரீவன் பக்கத்துல போய் நின்னுக்கிறார். சுக்ரீவனையும் தங்கிட்ட கூட்டுக்கிறார். சுக்ரீவன் இல்ல, சுக்ரீவனானவர் லக்ஷ்மணன் கிட்ட போய் நிற்கிறார். லக்ஷ்மணையும் தங்கிட்ட கூட்டுக்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து பெருமாள் கிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறான்னு அர்த்தம். அதனால லக்ஷ்மணையும் தங்கிட்ட கூட்டுக்கிறார். சுக்ரீவ சக லக்ஷ்மணா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். நான் சொன்னேன்ல ரெண்டு விஷயம் சுக்ரீவன் பேசுறான்னு. இப்போ ரெண்டாவது விஷயம் பேச போறேன். என்ன கேட்டா பெருமாள் கிட்ட அத்தனை பரிவு. சுவாமி தேசியன் அத்தியுதமான ஒரு வியாக்கியானம் ஒண்ணு சாதிச்சிருக்கார். இப்போ இத்தனையும் சொல்லிட்டார் பெருமாள். இத்தனையும் சொன்னப்பறம் சுக்ரீவன் அடுத்த விஷயம் பேச போறார். ஏன் பேசுற, அவருக்கு இன்னும் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் இருக்கான். சுக்ரீவன் ஆபாஷ்ய விமர்சிச்சாவோ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறார். பெருமாள் நாம இத்தனை சொன்னாலும் தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணம், விபீஷணை ஏத்துக்கணும், விபீஷணை ஏத்துக்கணும், நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்னு சுக்ரீவன் யோசிச்சு பார்த்தார். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கறதுதான் காரணம். யார் அவரை ஆசிரிக்கிறாளோ அவ என்ன தப்பு பண்ணாலும் அவ பெருமாளுக்கு தப்பாவே தெரியாதான். பெருமாள் கிட்ட சரணாகதின்னு வந்தாச்சுன்னா அவ தப்பு பண்ணா கூட தப்புன்னே தோணாது. என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போடும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவ அப்படி பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டாளே அப்படின்னா ஆனா கூட நல்லதுதான். அந்த மாதிரி சுபாவத்துல ஆசிரித வாத்சல்யங்கிறது அந்த அளவு. எங்காத்து பையன் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்லுவா. சில அம்மாக்கள்லாம் பார்த்தா தெரியும். எங்காத்து பையன் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டான். பண்ணிட்டானே அப்படின்னா என்னப்பா பண்ணிட்டான், என்னப்பா அதனால எழுவான். அடுத்தது அதை ஒத்துக்க மாட்டான், அது தோஷமா ஒத்துக்க மாட்டான். அந்த அளவு ஆசிரித வாத்சல்யம் பெருமாளுக்கு இருக்கு. வாத்சல்யம்னா தோஷங்கள் தோஷமாவே தெரியாது. ஆஹா, ஆசிரியர்கள் கிட்ட அத்தனை பரிவு, அத்தனை ஸ்நேகம். எங்காத்து பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்னடியார் அது செய்யாருன்னு சொல்லச்ச என்னடியாருங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். எங்காத்து பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னடியார் அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆக பெருமாளுக்கு ஆசிரித வாத்சல்யம் இருக்கிறபடினால்தான் நாம என்ன சொன்னாலும் விபீஷணன் கிட்ட தப்பு சொன்னாலும் ஏத்துக்கல, ராட்சசன் சொன்னாலும் ஏத்துக்கல, சத்ருபக்ஷத்தை வந்தான்னு சொன்னாலும் ஏத்துக்கல, என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற பெருமாள். அண்ணாவை கைவிட்டவன் சொன்னாலும் ஏத்துக்கல. அந்த அளவு இவனுடைய தோஷம் எதுவுமே அவர் கண்ணில் தெரியாது. அவர் கண்ணை மறைக்கிறது எதுவும் கேட்டான்னா சரணாகத வாத்சல்யம், சரணாகதி பண்ணவர்கிட்ட வாத்சல்யம். அப்போ சுக்ரீவன் என்ன பண்றார், இந்த பெருமாளுடைய மனசை மாத்தணும்னா நாமளும் சரணாகதி பண்ணணும். அப்ப நம்மகிட்டையும் ஒரு வாத்சல்யம் வரும் இல்லையோ, அப்ப நாம சொன்னா கேட்பாரோ இல்லையோ. அதனால சரணாகதி பண்றதுக்கு யாரு சரின்னு பார்த்தா லக்ஷ்மணையும் கூட்டு பிரணதாக பெருமாள் கிட்ட மறுபடியும் சரணாகதி மாதிரி பண்ணி அடியன் ஒரு விஷயம் கீழ் விழுந்து தாழ்மையோட ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சரணாகதி பண்ணி சுக்ரீவன் அடுத்த விஷயம் சொல்றேன். ஏவ முக்தஸ்து ராமேன சுக்ரீவ சக லக்ஷ்மணः உத்தாயேதம் மகாபிராஜ்ஞா பிரணதோ வாக்கியம் அப்ரவீத். இதான் மகாபிராஜ்ஞா. பெருமாளுடைய பாவத்தை இப்பதான் ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கார். ஆசிரித விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா அப்படின்னு சரணாகத வாத்சல்யம் பெருமாள் திருக்கொள்ளி அந்த விஷயத்தை இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்க சுக்ரீவன். அதனால புரிஞ்சு இருக்க சுக்ரீவனுக்கு மகாபிராஜ்யா அப்படின்னு டைட்டிலே கிடையாது முன்னாடி எல்லாம். ஆனா விபீஷணோ மகாபிராஜ்யா, ஏன்னா பெருமாளை பத்தி சரியா புரிஞ்சுட்டவர் அவர் தான். ஆனா சுக்ரீவன் இப்போ புரிஞ்சுட்டார் பெருமாளுடைய சரணாகத வாத்சல்யம்ங்கிறது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். அப்ப இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அவருக்கு. என்ன சொல்ற, நாமளும் ஒரு சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் சரணாகதி பண்ணாலும் சரணாகதியால கைவிட மாட்டார் பெருமான்ற விஷயம் தான் பின்னாடி வரப்போகுது. அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு வரப்போகுது. இப்போ சுக்ரீவன் மெதுவா பெருமாள் கிட்ட பேசுற. பிரணதோ வாக்கியம் அப்ரவீத், ஒரு சரணாகதி பண்ணி லக்ஷ்மண பெருமாளையும் கூட்டுண்டு சுவாமி தேசியம் அழகா சாதிக்கிற. ஒன்றுக்கு இரண்டு சரணாகதியாக, ஒண்ணுக்கு இரண்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மண பெருமாளையும் கூட்டுண்டு சரணாகதி பண்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்.
பெருமாளுடைய பிரபன்ன பாரதந்திர காஷ்டையாலேயினே நாம் விண்ணப்பம் செய்த வார்த்தை திருவுள்ளத்தில் படாமே இருக்கிறது என்று புத்தி பண்ணி ஒரு பிரபத்திக்கு 2 பிரபத்தியாக பண்ணுவோம் என்று இளைய பெருமாளையும் கூட்டிக் கொண்டு திருவடிகளிலே விழுந்து பெருமாள் திருவுள்ளத்திலே தரிக்க வேணும் என்று பார்த்து அளவில் அன்றைக்கே உமக்கு தோழனான என் விஷயத்திலும் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாளையும் கூட்டுண்டு பெருமாள் கிட்ட போய் கை கூப்பி அடுத்த விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்றார். ராவணேன பிரணிஹிதம் தம் அவேஹி நிசாச்சரம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே க்ஷமம் க்ஷமவதாம்பர அப்படின்னு. அப்ப மெதுவா சொல்ற, ராவணன் அனுப்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீர் சொல்றேன் ராவணன் கிட்ட தர்மத்தை சொல்லி பார்த்து அதெல்லாம் அவன் கேட்காதபடினால ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்லாம் நீர் அவன் கிட்ட தோஷத்தை பாக்குறிய. நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன், ராவணன் தான் விபீஷணன் அனுப்பிச்சிருக்கான், நீ போ, நீ கூட வேஷத்துல மறைஞ்சிருந்து போய் நீ சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேஷத்துல போய். ஏன்னா ராவணனுக்கு வேஷம் கட்டுறதெல்லாம் அவனுக்கு சகஜம். அவனே போய் மான் அதெல்லாம் அனுப்பிச்சுதானே அவன் வந்து சீதா பிராட்டி அபகாரம் பண்ணான். அவளுக்கு இந்த மாயா காரியங்கள்லாம் அவளுக்கு சகஜம். அதனால ராட்சசால் தானே. அதனால விபீஷணி ஒரு மாய மானையும் அன்னைக்கு அனுப்பிச்சா மாதிரி இன்னைக்கு மாய விபீஷணன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் நான் நினைக்கிறேன். ராட்சசோ ஜிம்மயா புத்தியா சந்திஷ்டோய மிகாகதா பிரகர்த்தும் தொயி விஸ்வஸ்தே பிரச்சன்னோ மயி சானக லக்ஷ்மணேவா மகாபாஹோ சபத்திய சச்சிவை சஹ. அப்படி ராவண அனுப்பிச்சாத விபீஷணன் என்ன பண்ணுவான், நம்ம எப்ப ஏமாறுவோம் அப்படின்னு பார்த்து அடிக்க ஆரம்பிப்பான், வதம் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ உமக்கே பிராண பரியந்தமான ஆபத்து வந்து உம்முடைய பிராணம் ஒழிச்சிடுவானோ அப்படின்னு பயப்படுறேன். அது மட்டும் இல்ல, பிரச்சன்னே மயி சானக, நீ ரொம்ப விசுவாசத்தோடு கூட விபீஷணன் நம்பி கூட்டுக்கிற, ஆனா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். இல்ல நான் சந்தேகத்தோட தான் இருக்கேன்னு வச்சுப்போம், அப்ப முதல்ல உமக்கு முன்னாடி என்ன கொள்ளுவான். இல்ல நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா லக்ஷ்மணன், அவர் கொள்ளுவான். யார் யார் பெருமாளுக்கு வேண்டிவாளும் அவெல்லாம் கொள்ளுவான் இவன். ஏன்னா மறைஞ்சிருந்து ஒற்றனா வரவனுக்குலாம் இதெல்லாம் சகஜம். இந்த மாதிரியாக இவன் வந்திருக்கான். இப்போ சுக்ரீவன் சொல்ற விஷயம் என்ன கேட்டான்னா, உமக்கு ஆபத்து மட்டுமல்ல, உமக்கிட்ட சரணாகதி பண்ணி இருக்கிற எங்களுக்கும் ஆபத்து. நான் சரணாகதி பண்றேன், இப்போ உம்மை நம்பிதானே இருக்கேன், முன்னாடியும் சரணாகதி பண்ணியிருக்கேன், எனக்கும் ஆபத்து, லக்ஷ்மண பெருமாளுக்கும் ஆபத்து பண்ணுவான். அப்ப சரணாகத ரட்சணம் பண்ணணும் போது எங்களையும் ரட்சிக்கணும் இல்லையா விபீஷணன் கிட்ட இருந்து. லக்ஷ்மணேவா மகாபாஹோ சபத்திய சச்சிவை சஹ. அதுக்கு ஒரே வழி, இவன் இந்த விபீஷன் இவனை கொண்டு வரணும். ஏன்னா இவா கிட்ட இருந்து நமக்கு ஆபத்து வரும், உமக்கும் ஆபத்து வரும், எமக்கும் ஆபத்து வரும், நம்ம 3 பேருக்கும் ஆபத்து வரும், எல்லாருக்கும் ஆபத்து வரும் போது அப்போ அந்த விபீஷன் கூட வந்த மந்திரிகள் எல்லாரையும் 4 பேர் வந்திருக்கா இல்லையா, எல்லாரையும் கொல்லணும் தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏவமுக்தாருகுஸ்ரேஷ்டம் சுக்ரீவோ வாகினீபதிஹே வாக்கியஜோ வாக்கிய குசலம் ததோ மௌனம் உபாகமது. இப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் மௌனம் உபாகம் பக்கத்துல கை கட்டின்னு வாய் பொத்திட்டு பேசாம இருந்தான்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா பெருமாள் கிட்ட ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. நான் எத்தனை சொன்னாலும் நீ தான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிலாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்ற இடம் இல்லை, ஒரு கௌரவம் அப்படின்னு மாத்திரம் இல்லை. ராஜநீதி தெரிஞ்சவர் சக்கரவர்த்தி திருமகன் வந்திருக்காரு இல்லையா, அதனால வாக்கியஜோ வாக்கிய குசலம். அவர் சுக்ரீவன் வாக்கியஜர், பெருமாள் வாக்கிய குசலம். ரகுசிரேஷ்டம், ரகுகுலத்திலே வந்தவர், சக்கரவர்த்தி திருமகன் சிரேஷ்டரானவர், வாக்கியத்திலே குசலர், எந்த வாக்கியம் எப்ப எப்படி பேசணுங்கிறது நல்லா தெரிஞ்சவர். சுக்ரீவன் இப்பதான் ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கார். அதனால சுக்ரீவன் என்ன பண்ணார், ஒரு விஷயத்த நறுக்குன்னு சொல்லணும், அழகா சொல்லணும், அதுக்கப்புறம் பேசாம இருக்கணும், இதான் அழகு. சொல்லிட்டு அதையே திருப்பி 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 சொல்லிட்டு கேட்கிறவாளுக்கு தலைவலி வர வரை வந்து சொன்னா வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தினுடைய கௌரவம் போயிடும். நல்ல விஷயம், அதை நறுக்குன்னு அழகா சொல்லிட்டோம், ஸ்மிதமாக மதுவாக லகுவாக ஒரு வாக்கியத்தை சொல்ல அது எவ்வளவு ஒரு அர்த்தம்.
அந்த மாதிரியாக இப்ப சுக்ரீவன் சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. இப்போ என்ன சொல்றாரு, இப்போ ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு, நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் இல்ல, இப்போ சொன்ன பாயிண்ட், ராவணன் விபீஷனை அனுப்பிச்சிருக்கிறபடினாலே விபீஷனாலே நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நாமெல்லாம் ஏமாந்துருக்கும் போது நம்ம எல்லாரையும் கொண்டுடுவார் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்க. இதுக்கு மேல அதிகமா விஸ்தாரமா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மௌனம் உபாகமத்து கை கட்டின்னு பேசாம இருந்தார். சுக்ரீவஸ்ய தத்வாக்கியம் ராமஸ்ருத்வா விமர்சியத தத சுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவம். சுக்ரீவன் சொன்ன அந்த வாக்கியத்தை பெருமாள் கேட்கிறார். அண்ணா காது சுருத்துவாங்கிற இவர் கேட்கணும் தான் அவர் சொல்ற அப்படின்னா அப்படி இல்லை, ஏதோ போகிற போக்கில் சொன்ன வாக்குல கேட்கிற மாதிரி கேட்கல சுவாமி. சுக்ரீவன் சொல்றது காது கொடுத்து கேட்டான்னு அர்த்தம். காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்றா இல்லையா. காது கொடுத்து கேளுன்னா நம்ம தெருவில் நடந்து போகும்போது எத்தனையோ சத்தம் வரும், நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் காதுல வந்து விழும். அந்த மாதிரி இல்லை இது. கொஞ்சம் கவனத்தோடு கூட பெருமாள் காது கொடுத்து சுக்ரீவன் என்ன சொல்றாருன்னு கேட்கிற. சுக்ரீவனை போல ஒரு பக்தன் கிடையாது, சுக்ரீவன் போல பெருமாள் கிட்ட ஒரு பரிவு உள்ளவர் ஒருத்தர் கிடையாது. சுஹൃதோவா பவத்விதா, சுக்ரீவனை போல ஒரு சுஹൃத்து கிடையாதுன்னு பெருமாளையே சர்டிபிகேட் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட சுக்ரீவன் அடுத்த விஷயத்த சொல்லியிருக்கார். பெருமாள் கிட்ட எத்தனை ஒரு பரிவு இருந்தா உண்மை கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் ஏமாந்தா இந்த விபீஷன் உமக்கு தோஷத்தை பண்ணுவான், உமக்கு ஹிம்சை பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ பெருமாள் வந்து அதை கேட்கிறார். ஸ்ருத்வா கேட்டுட்டு விமர்சியச்ச, உடனே பதில் சொல்லல, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா உடனே பதில் சொல்றதுக்கு இல்ல, அதான் முதலே சொல்றேன், எத்த வாட்டி சொல்றதுன்னு சொல்ல சாதாரணமா இருந்தா. சாதாரணமா இருந்தா அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ எத்தனை வாட்டி சொல்றது அப்படிலாம் சொல்லுவா. ஆனா அப்படிலாம் இல்லை, விமர்சியச்ச கொஞ்சம் யோசிச்சு பாக்குற பெருமாள். இவருக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு பதில் தான் இருக்கு, வேற பதில் கிடையாது இருக்கு. அந்த பதில சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்ல போறேன். இப்போ தத சுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவம், ரொம்ப சுபமான ஒரு வாக்கியம் இப்ப பெருமாள் சொல்ல போறார். இதை காட்டிலும் சுபமான வாக்கியம் கிடையாது. சுக்ரீவன் இதை கேட்டு திருப்தியாரா மாதிரி ஒரு வாக்கியம். சுதுஷ்டோ வாப்யதுஷ்டோ வா கிமேஷ ரஜனீச்சரஹ சூக்ஷ்மப்யஹிதம் கர்த்தும் மம சக்தः கதஞ்சன. சுக்ரீவரே, வானரராஜரே, விபீஷன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒன்று சொன்னீர் இல்லையா, நமக்கே தோஷத்தை கொடுத்து நமக்கே வந்து ஹிம்சை பண்ணுவான்னு சொல்லிட்டோம். எனக்கு ஹிம்சை பண்ண அவனால முடியாது. சூக்ஷ்மபி, சூக்ஷ்மமான குறையில ஹிம்சை பண்ண கூட அவனால் முடியாது. நாம எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கும் போது, நாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது எதுவும் நடக்காது. கதஞ்சன, என்ன வேணாலும் எந்த விதத்தினாலேயும் விபீஷணன் நம்மை ஹிம்சை பண்ண முடியாது அப்படின்னு, உண்மையே ஹிம்சை பண்ண முடியாது. ஒரு ரகசியம், அவதார ரகசியம் இது. சூக்ஷ்மபி அகிதம் கர்த்தும் மம அசக்தஹ கஞ்சன. ஏதோ ராவணன் இவனை என்னதான் படையெடுத்துன்னு வந்தாலும் ராவணனால முடியாது, இல்ல இந்த மாதிரி ஒற்றனை அனுப்பிச்சாலும் ராவணனால முடியாது. என்ன பண்ணாலும் நம்மை ஹிம்சை பண்ணுவதற்கு இவனால முடியாது. இதை தெரிஞ்சுக்கும். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வர. வானரராஜரே, ஆனா இப்படிலாம் சொன்னா கூட ஏதோ வீராப்புல சில பேர் பேசுறா அப்படின்னு நினைக்கலாம். எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் நிறைய கவலைப்படுறேன் அப்படின்னா ஏதோ சொல்றார் அப்படின்னு. அப்படி இல்லை, பெருமாள் இப்ப அடுத்த விஷயம் சொல்றார். பிசாச்சர்களோ அசுரர்களோ யக்ஷர்களோ ராட்சசர்களோ இவா மொத்த பேரும் எல்லாரும் சேர்ந்து வந்தால் கூட என்னுடைய விரல் நுனியினாலே அவர்கள் மொத்த பேரையும் தொலைச்சிடும். அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம், ஒரு விரல் நுனி இது போரும், எனக்கு ஒரு ஆயுதம் வேண்டாம், என்னுடைய புஜ பராக்கிரமத்தினாலே, என்னுடைய திருக்கைகள்ல இருக்கிற சக்கரத்தினாலே தொலைச்சிருவேன் இருக்கட்டும். சக்கரம் வேண்டாம், என்னுடைய 4 திருக்கைகள்னாலே தொலைச்சிருவேன் இருக்கட்டும். திருக்கைகள் வேண்டாம்,
என்னுடைய ஒரு விரல், அந்த விரல் நுனி போரும். தான் கன்யாம் யார் வந்தாலும் மொத்த பேரையும் விரல் நுனியினாலே கொண்டுடுவேன். இத்தன் ஹரி கணேஸ்வர. அது எப்படி முடியும்? ஒரு விரல் நுனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது விரல் நுனினாலே சாதிக்கிறது இல்ல சுவாமி, இச்சன் சங்கல்பத்தினாலே வருது. ஏன் இத்தனை நாளா பண்ணல ஒரு கேள்வி ஒரு மொழியும். அப்படியானா ஏன் இத்தனை நாள் ராவணன் கொல்லல அப்படின்னு கேட்டான், சங்கல்பம் பண்ணல. நான் உண்மையும் கூட்டுண்டு போய் ராவணனை வதம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணிருக்கேனே தவிர, போய் இங்கே ஓய்ச்சுடணும் அவனை, உடனே ஓய்ச்சுடணும் சங்கல்பித்த உடனே ஓய்ச்சுடுவான் அப்படின்னு. அப்ப அந்த ரீதியில இச்சன்னா இச்சாதான் எனக்கு உபாயம், இச்சானா சங்கல்பம், சங்கல்பம் தான் எனக்கு உபாயம் அப்படின்னு. அந்த சங்கல்பத்தை இது வரைக்கும் நான் பண்ணல. இவன் வந்துட்டான், நமக்கு ஏதாவது அஹிதம் பண்றான், நம்ம துஷ்டத்தனத்தோட வந்திருக்கான்னா அப்ப நான் சங்கல்பம் பண்ணா, இவன் இல்ல, இவனுடைய சைன்யம் இல்ல, இன்னும் யார் யார தேவர்கள் இன்னும் யார் யார கூட்டுண்டு வந்தாலும் அவ மொத்த பேரையும் ஒழிச்சுடுவேன். பண்டு நாம் உமக்கு காட்டின பிரபாவத்தை வானர ராஜ்யத்தில் புக்கவாறே மகிழ்ந்தவாரும். அதாவது அழகா சொல்ற, நமக்கு தெரியாதுதான் வாலி வதம் பண்ணுச்சு, நான் எத்தனை எல்லாம் பண்ணி காமிச்சேன், இதெல்லாம் மறந்துட்டீரா அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா தம்முடைய சர்வசக்தித்துவத்தை, பெருமாள் சர்வசக்தனாச்சே, அவனால் முடியாதுன்னு ஒண்ணு உண்டா? அத சொல்ற பெருமாள் அழகா ஒண்ணு சொல்ற. சுவாமி தேசியன் ஸ்ரீசுத்தி அப்படியே படிக்கிறேன். தோழனாரே, அதாவது சுக்ரீவன் கிட்ட சொல்ற, தோழனாரே விபீஷணன் துஷ்டன் என்னும் அதுஷ்டன் என்றும் பண்ணுகிற விசாரம் எதற்காக? நம்மளவில் ராட்சசன் என்கிற இது என் என்பது நம்மளவில் ஆதில் அளவில் ஆதல் தம்பி அளவில் ஆதல் இவன் ஒரு பாதகம் செய்கைக்கு பிரசங்கமன். நம்முடைய பூந்தோட்டத்தில் ஜாதி மாத்திர வானரங்களுக்கும் இவன் ஒரு குற்றம் செய்ய வல்லனோ? எனக்கு என்ன ஹிம்சை பண்ணுவான் பயம் இல்லை. இந்த வானர கூட்டத்துல ஒரு வானரத்தை ஒரு குரங்கனுடைய வாழை கூட அவனால் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் நினைத்த போது பிசாசங்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், பிருத்திவியில் உள்ள ராட்சசர்கள் எல்லாரும் திரண்டு வந்தாலும் அங்குள் அக்ரத்துக்கு பற்றுமோ? என் விரல் நுனிக்கு யாராலும் பதில் சொல்ல முடியுமா? ஒரு விரலை இப்படி துண்டி விட்டான்னா மற்றவர் போயிடுவாரு. அஞ்சலி ஆகிற அஸ்திரம் இடாதார்க்கு நம்மை வெல்ல விறகு உண்டோ? ஒரே வழிதான், அவ அஞ்சலி பண்ணாதான் என்ன ஜெயிக்கலாம். அஞ்சலி இல்லாம வேற அஸ்திரத்தை எந்த ஆயுதம் யாரை எடுத்தாலும் என்ன ஜெயிக்க முடியாது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றது. எதிரிகள் விரல் கவ்வும்படி நம்முடைய ஒரு அங்குல் யக்ர வியாபாரம் நகங்களிலே பெருமாளுக்கு நரசிம்ம தசையில் ஸ்ரீ பஞ்சாயுதங்கள் அப்படின்னா அங்குலின்னு விரல் கூட சொல்லல, விரல் நுனின்னு சொல்றாரு. விரல் நுனின்னா விரல் நுனியில இருக்கிற நகம்னு வச்சுப்போம். அந்த நகத்துல ஹிரண்யகசிபுவை கொண்டுட்டாரு பெருமாள். எந்த தேவர்களாலும் எந்த யக்ஷர்களாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவாவோ லோகமே பயந்து நடுங்கின போதும் வெறும் நகத்தை மாத்திரம் வைத்து ஹிரண்யகசிபுவை பெருமாள் சம்ஹாரம் பண்ணலையா? அந்த மனசுல வச்சுட்டா. அதனால்தான் சொல்ற கம்பராமாயணத்துல நரசிம்ம ஹிரண்யவதை படம் வரும். இந்த இடத்துல ஹிரண்ய பெருமாள் வதம் பண்ணாருங்கிறது ஒரு அழகான விஷயம். இந்த இடத்துல முன்னாடி வரும், ராவணன் கிட்ட பீஷன் சொல்றதா வரும் அப்படின்னு. அதனால ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப எல்லாம் ஆயுதங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம வெறும் வந்திருக்காருன்னு நினைக்க வேண்டாம். நகங்களிலே பஞ்சாயுதங்கள், ரிஷிமா அவதாரத்துக்கு நகம் தானே பஞ்சாயுதம். குத்தி கிழிச்சு பிளந்து எல்லாம் நகத்தினால தானே பண்றாங்க பெருமாள். அதனாலே பெருமாள் தன்னுடைய சர்வசக்தி மகாத்மனே என்று விபீஷன் நினைப்பித்ததும் நெஞ்சில் பட்டதில்லையோ? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷன் சொல்றான் இல்லையா? மகாத்மாங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அவரால் முடியாதது கிடையாது. சரண்யன்னா நாம் நம்மை ஏற்றுக்கொள்வோர்னு அர்த்தம். மகாத்மானா காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா அவரால் முடியாது எதுவும் கிடையாதுங்கிற அர்த்தத்தில் விபீஷன் சொல்லிருக்க. நேற்றே அதுக்கே பார்த்தோம் இல்லையா? ராகவாய சர்வலோக சரண்யாய ராகவாயன் சௌலபியத்தை சொல்லி மகாத்மனே பெருமாளுடைய பரத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். விபீஷனுக்கு புரிஞ்சிருக்கு, சுக்ரீவனுக்கு தான் கொஞ்சம் புரியல. அதனால அதையும் பெருமாள் மெதுவாக எடுத்து சொல்லி நம்முடைய சர்வசக்தித்துவம் இருக்கும்போது உமக்கு பயம் என்ன? நம்மை யாரும் எதுவும் பண்ண முடியாது
அப்படின்னு நன்னா சொல்லிட்டார். சுக்ரீவன் இப்போ ஆசுவாசப்படுத்திக்கிறார். முன்னாடி வாலிய வதம் பண்ணுவாரோ இவர்னு சந்தேகப்பட்டவர். அப்போ பெருமாள் தான் அந்த சந்தேகத்தை போக்கி கால் நக நுனியினாலே துந்துவினுடைய காயத்தை எடுத்தேன் வரும். இப்போ கை நக நுனியை காமிக்கிறார். இப்போ சுக்ரீவனுக்கு ஓரளவு புரியுது. அடுத்த விஷயம் பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது தார்மீகமான விஷயம். இது பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளியிடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சரணாகத ரக்ஷண வைபவம்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரூயத்தே ஹி கபோதேன சத்ரு சரணமாகதா அப்படின்னு ஒரு வைபவம். அதை எடுத்து சொல்றதாக சுக்ரீவன் கிட்ட அடுத்த விஷயம் எடுத்து சொல்ற. சரணாகத ரக்ஷணம் என்ன ஆனாலும் பண்ணணும்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதில் போய் இந்த மாதிரி எல்லாம் நம்மள அவன் கொண்டுடுவானோ என்ன ஆடுவானோ பார்க்க கூடாது. ரக்ஷணம் பண்ணணும், அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை பண்ணோம்னா நமக்கு ஆபத்து வராது. ஏன்னா தர்மம் காப்பாதும். தர்மம் ரட்சித்து ரட்சிதாக சொல்லு. எப்பவுமே அவாவா செய்கிற தர்மம் அவாவால காப்பாற்றும். நீ காப்பாற்றாட்ட கூட பரவாயில்ல, அந்த தர்மம் காப்பாற்றும். அதுக்கு விற்த்தாந்தங்கள்லாம் சொல்ல போறாரு. இப்போ அதையெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பெருமாள் சுக்ரீவன் கிட்ட அருளி செய்கிற வாக்கியமே இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மெதுவாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाध्वये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्.